வணக்கம். தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் இந்த புத்தகத்துடைய இரண்டாம் பாகம் இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேச போகிறது சங்கம் இரா 300 BCEலேருந்து 300 காமன் இரா இந்த டைம் பீரியடில் எப்படி ஃபங்க்ஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு அரசாங்கம் எடுத்திங்கன்னா அந்த அரசாங்கத்துக்கு மிக முக்கியமானது ரெவென்யூ சிஸ்டம். எப்படி பணத்தை ஈட்டுறது, மக்களுக்கு வழி இல்லாமல் ஈட்டுறது, அந்த பணத்தை எப்படி மக்களுக்கே திருப்பி கொண்டு போய் சேர்க்கறது. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா ஜப்பானீஸ் கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ கரண்டாக இருக்கிற ஜப்பானீஸ் கவர்மெண்ட் உலகத்திலேயே ஜிடிபி உடைய கான்ட்ரிபியூஷன் ரேஷியோவில் அதிகமாக கடன் வச்சிருக்கிற நாடு ஜப்பான் தான். 100 ரூபாய் அவங்க வச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 250 ரூபாய் கடன் வச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் ஜிடிபி அப்படின்னா 80 தான் நம்மளுடைய கடன். ஸோ நம்ம உள்ளதான் இருக்கும், நம்மளுடைய சொத்து இல்லை நம்ம ஜிடிபி பெருசு. ஸோ இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ரேட்டில் இருக்கிற ஜப்பான் எப்படி அவங்க சிஸ்டமை மேனேஜ் பண்ணுறாங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய கடன் எங்கேருந்து வருதுன்னு இருக்கு. எல்லாமே இன்டர்னல் டெட் மேனேஜ்மெண்ட் தான். மக்கள் கிட்ட இருந்து கடனை வாங்கி மறுபடியும் அது மக்களுக்கே ஒரு சிஸ்டமாக கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ இந்த மாதிரி அந்த காலத்திலையும் இந்த ஒரு சேலஞ்ச் அவங்களுக்கு இருந்திருக்கு. எப்படி ரெவன்யூவை ஈட்டுறது, அந்த ரெவன்யூவை எப்படி மறுபடியும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அது பாசிட்டிவாக போய் சேரணும். அது போய் சேரும் பொழுது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கோ இல்லை ஒரு குரூப்கோ சேரும் பொழுது மற்றவர்களுக்கு அது சேராமல் போகும். அது போக அரசாங்கம் ஒரு நல்ல பேரை எடுக்காது. ஏன்னா அது ஒரு சஸ்டைனபிள் மோடாவே இருக்கணும். இப்போ டெமோக்ரஸி ஃபார்ம்ல ஒரு கவர்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, இல்ல அந்த கவர்மெண்டோடைய கவர்னன்ஸ் சரியில்லை அப்படின்னா, நம்ம ஓட் சிஸ்டம் மூலமா we are changing the government. அந்த காலத்துல அரசர் காலத்துல இருக்கிறதுனால அது அப்படியே கண்டினியூ ஆகும். அப்போ மக்களுக்கு பிடிக்கலனா கூட அந்த அரசர் கண்டினியூ பண்ணுவார். இது மக்களுக்குடைய ஒரு என்ன ஆகும்னா ஒரு சகிப்புத்தன்மையை கொண்டு வந்துடும். எசிடேஷன்ஸ், மக்கள் சரியா கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க எக்கனாமிக்கு. ஸோ இதை அரசர் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்மினிஸ்ட்ரேஷனை தன போக்கில் எடுத்தார் அப்படின்னா அங்க எக்கனாமிக் கொலாப்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை சங்கமேரால அப்பயே அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அப்ப ரெவென்யூ அப்படின்றது அதிகமா நமக்கு வரக்கூடியது லேண்ட்ல இருந்து. அப்ப லேண்ட் அப்படின்றது என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 பிரிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேண்டை பொறுத்த வரைக்கும் வெட் லேண்ட், அப்புறம் ட்ரை லேண்ட், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சின்னு சொல்லுவாங்க ஃபாரஸ்ட் லேண்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி லேண்டை பிரிச்சு அந்த லேண்ட்ல ஒருத்தர் என்ன விவசாயம் செய்யறாரு, விவசாயத்துல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ல அவருக்கு ஒரு டாக்ஸை விதிக்கிறது. வேற ஒருத்தர் குட்டியா சின்னதா ஒரு லேண்ட் வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு சிஸ்டம் கொண்டு வருது. சோ ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டாவும் ரொம்ப ப்ரோக்ரசிவ் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லலாம். எப்படின்னா இப்போ எல்லாருக்குமே ஒரே டாக்ஸ் அப்படி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் சிஸ்டம் எடுத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ப்ரோக்ரசிவ் டாக்ஸேஷன். வேற நீங்க ஜிஎஸ்டி எடுத்தீங்கன்னா ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன். இப்போ நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு வரி. 15 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வரி அதிகமாகும். சோ நீங்க நிறைய சம்பாதிக்க உங்களுக்கு வரி அதிகமாகும். திஸ் இஸ் கால்ட் progressive taxation. Whereas GST பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்க சாப்பிட்டாலும் அதே வரி தான், 10 கோடி வச்சிருக்கிறவர் சாப்பிட்டாலும் அதே வரி தான். ஸோ அது அந்த டாக்ஸேஷன் ரொம்பவே ரிக்ரெசிவ் மோட்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே அப்போ ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெட்லேண்டுக்கு ஒரு டாக்ஸ் ரேட்டும் ட்ரை லேண்டுக்கு ஒரு டாக்ஸ் ரேட்டும், அதே மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு அஃப்கோர்ஸ் டாக்ஸ் கிடையாது. ஸோ அதை எப்படி பரிசீலனை பண்ணும், அதை எப்படி பராமரிக்கணும், இதெல்லாமே பார்த்துருக்காங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது சங்கமேரால ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது டாக்ஸ் சிஸ்டம்ல டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்கு. நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரோக்ரெசிவ் அண்ட் ரிக்ரெசிவ் இருக்கிறது போல டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ். இப்போ டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றது மக்கள் கிட்ட இருந்து டைரக்டா நம்ம அவங்களுக்கு வரி செலுத்தி அந்த வரியை எடுக்கிறது. இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றது போர்ட் மூலமா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேடு மூலமா நடக்கலாம். இப்போ ஒருத்தர் ஒரு விவசாயம் பார்க்குறாரு, அதுக்கு அரசாங்கம் ஒரு வரி செலுத்துது அப்படின்னா வரி அவளுக்கு நிர்ணயிக்கிறாங்கன்னா அந்த டாக்ஸை வாங்குறது டைரக்ட் டாக்ஸ். அவரே என்ன பண்றாருன்னா அதை பொருளை உற்பத்தி செஞ்சு அந்த பொருளை வேற ஒருத்தருக்கு கை மாத்துறாருன்னு வச்சுக்கோங்க. இதுல அவர் கொஞ்சம் லாபம் பார்த்திருக்காரு. அந்த லாபம் பார்த்ததுல இருந்து அவர் என்னன்னா கவர்மெண்ட் ஒரு டாக்ஸ் போட்டு அதுல இருந்து எடுப்பாங்க. ஸோ இது சார் இதுவும் டைரக்ட் டாக்ஸ் மாதிரி தானே இருக்குன்னா கிடையாது. இப்போ இதை அவர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதில் போர்ட் உள்ளே சேர்ந்துருக்கும், நடுவில் நிறைய இன்டர்மீடியரிஸ் இருந்திருப்பாங்க. ஸோ டேரெக்டாக அரசாங்கத்துக்கு அதுலேருந்து பணம் வந்திருக்காது, நிறைய இன்டர்மீடியட்ஸ் உள்ளே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் போக கணக்கு வழக்கு முடிச்சுட்டு அவங்க கிட்ட இந்த டாக்ஸை விதிக்கிறது இன்டைரக்ட் டாக்ஸ். அந்த காலத்தில் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருந்திருக்கு, இந்த அளவுக்கு காம்ப்ளெக்சிட்டியாக இல்லை. ஸோ அதனால் அப்போவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே மேட் இட் வெரி கிளியர், டாக்ஸ் அப்படின்றது டைரக்டாகவும் இருக்கணும் இன்டைரக்டாகவும் இருக்கணும் அப்படின்னு. அதே போல் டாக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அவர் பேர் பொறுப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, பொறுப்பன். ஸோ இந்த பொறுப்பன் அப்படின்றவர் என்ன பண்ணுவார்னா லேண்டை அட்மினிஸ்டர் பண்ணுவார். ஒருத்தருக்கு எவ்வளவு டாக்ஸ்ன்றதை இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கலெக்ட் பண்ணுறதும் அவரோட வேலை தான். எப்படி கலெக்டர்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அது இப்போ கொஞ்சம் ஐஏஎஸ் அப்படின்னு அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலில் வந்துடுச்சு. ஸோ அந்த காலத்தில் பொறுப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போக ஒரு வில்லேஜை பொறுத்த வரைக்கும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்ட் எப்படி
மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா, வில்லேஜை பொறுத்த வரைக்கும் வில்லேஜ் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையுமே அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனே பார்த்துக்கும். கைண்ட் ஆஃப் அ வில்லேஜ் செல்ஃப் மேடு, செல்ஃப் ரூல். அண்ட் கிங்கை பொறுத்த வரைக்கும் மேஜரான எலமெண்ட்ஸ், உதாரணத்துக்கு மிலிட்ரி சோர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு முக்கியமான ட்ரேடு பாலிசியாக இருக்கட்டும், இல்லை சப்சிடி, இல்லை வந்து அந்த மொத்த ஸ்டேட் ஆர் அந்த கவர்னன்ஸ் பார்ட் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி இருந்ததுன்னா கிங்கோட இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது சங்கமேரால ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சங்கமேரா எங்கே ஸ்பெசிஃபிக்காக நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஸ்கிரிப்ஷனும் ஒரு மாதிரி சொல்லியிருக்கும். பட் நம்மளுடைய அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகம், அந்த தமிழ்நாடு, கொஞ்சம் அந்த கேரளா சைட், இந்த ரீஜன் ஃபுல்லாகவே வந்து இந்த பர்டிகுலர் சிஸ்டமை வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் ஹஸ் இன்ஸ்பைர்ட் மெனி அதர் ஜியோகிராஃபிக் ரீஜன்ஸ் ஆல்சோ. ஸோ மற்றவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறது அது வந்து இன்ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து ஒரு பவர் கிடையாது. அது வந்து எவ்வளவு அழகாக வந்து ஒரு எக்கனாமியை நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ் பண்ணி இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஒரு ரெவென்யூ மாடலில் மட்டும் ஒரு அரசாங்கம் ரன் பண்ண முடியாது, அது ஜஸ்டிஸும் கரெக்டாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு அரசாங்கம்னு எடுத்தீங்கன்னா அதில் நிறைய தவறுகள் நடக்கும். ஃபைனான்ஷியல் தவறுகள் மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களும் அது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து பொறுப்பாக நடத்தணும். ஏன்னா மக்கள் வந்து ஒரு அரசாங்கத்தை நம்பணும் அப்படின்னா அந்த எக்கனாமியில் சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஓரளவுக்கு ஜஸ்டிஃபையபிளாக இருக்கணும். இல்லை அப்படின்னா மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க, அரசாங்கத்துக்கு மேலே இருக்கிற நம்பிக்கையை வந்து இழக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால அந்த ஜஸ்டிஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால கிங் ஷுட் பி வெரி கைண்ட் அப்படின்றத சங்கம் பீரியட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசர் வந்து ஒரு சார்பின்மை இல்லாமல் மக்களுடைய ஒரு கோரிக்கை இருக்கு அப்படின்னா அதை முழுசாக கேட்டு அதை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட பரிசீலனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கணும். இதை ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து அரசர் தனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு எடுக்காம மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத வெறும் ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு மட்டும் முடிவெடுக்காம அதுக்கு பின்னாடி ஒரு டீடைல்டு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றது. ஸோ கிங் அப்படின்றவர் வெறும் கைண்டா மட்டும் இருக்கக்கூடாது, அவர் வந்து கொஞ்சம் மற்ற விஷயங்களையும் ஆராய்ச்சி பண்ணி தான் முடிவெடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. நான் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அப்படின்னா, இப்போ தனக்கு ஒரு விஷயத்துல ஒரு பவர் இருக்கு அப்படின்னா அதன் மூலியமாக கடக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை அடையிறது எல்லாமே நான் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் தான். அதாவது வந்து எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ்னு சொல்லுவோம். அது நான் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் எப்போ மாறணும் அப்படின்னா, ஒரு விஷயத்துல உங்களுக்கு பவர் இருந்தாலுமே அதை நீங்க வந்து முழுசா அடையாம அதை வந்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறது. இது ரொம்ப பிலசாபிக்கலா உங்களுக்கு தெரியும். ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இந்த டேர்மை நீங்க எப்படி பார்க்கணும்னா, டீசென்ட்ரலைஸ்டு நம்ம படிக்கிறோம் இல்லையா? டீசென்ட்ரலைஸ்டுனா என்னது? ஒரு முடிவு எடுக்கிறத ஒருத்தர் கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது, அது எல்லாருக்கும் பிரிஞ்சு போய் சேரணும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஆப்பிள். ஆப்பிளுடைய ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிளை விட்டு வெளியில போனாரு. அவரா போகல, அங்க இருக்கிற போர்ட் மெம்பர்ஸ் வந்து வெளியில அனுப்பிச்சாங்க. சோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, ஈவன் தோ யூ ஆர் த ஃபவுண்டர், நீங்க தான் அந்த விஷயத்தை ஆரம்பிச்சீங்க, ஆனா இப்போ வந்து அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த பவர் அதிகமா வருது, டிசிஷன்ஸ் நீங்க தப்பா எடுக்கிறீங்க. யூ ஆர் பிகமிங் a kind of an exploitative person. அப்ப நான் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப டெமோக்ராட்டிக் வேவா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட முடிவுகளை முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத சங்கம் பீரியட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பப்ளிக் ஸ்பெண்டிங். இப்போ வரக்கூடிய வருமானம் பத்தி நம்ம ரொம்ப பேசணும். ஈவன் நம்ம பாகம் 1லயும் பேசணும். வர வருமானத்தை நம்ம எப்படி செலவிடுறோம் அப்படின்றது இருக்கு. உதாரணத்துக்கு ரொம்ப முக்கியம் வந்து விவசாயம். ஏன்னா உங்களுக்கு அதிகமா ரெவென்யூ எங்கேருந்து வருதுன்னா லேண்ட்ல இருந்து வருது. அந்த லேண்ட் என்ன செய்யுதுன்னா விவசாயம் பண்ணுது. அப்போ விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது வந்து தண்ணி. ஸோ அப்போ வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக ரெவென்யூவே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அதே போல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுனால டெம்பிளை வந்து கான்டெக்ட்ல கொண்டு வராங்க. இப்போ இந்த டெம்பிள் அப்படின்றது எப்படி ஃபங்க்ஷன் இருக்குன்னா, அந்த காலத்தில் நாட் ஜஸ்ட் அஸ் அ பிளேஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல், ஏதோ கோயிலுக்கு போயிட்டு கும்பிடுறது அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் டெம்பிள் வந்து ஒரு லோன் ஃபெசிலிட்டேட்டராகவும் இருந்திருக்கு. இப்போ மக்கள் கிட்ட அதிகமாக பணம் இருந்தது அப்படின்னா, இல்லை அதிகமாக நெல் இருந்ததுன்னா அவங்க செய்கிற பொருட்கள் அவங்களுக்கு பிஸ்னஸ் போக எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கோயிலில் வைப்பாங்களாம். கோயிலில் ஒரு டெபாசிட் மாதிரியும் ஃபங்க்ஷன் இருக்கு. அதே போல் உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா கோயிலில் இருந்து நீங்கள் பணத்தை வந்து வாங்கலாம், அதாவது லோன் ரெண்டர் பண்ணுற மாதிரி. ஸோ ஒரு கோயில் அப்படின்றது ஒரு ஃபைனான்ஷியல் சிஸ்டம் மாதிரி ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. அதே போக உங்கள் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட், கோயிலை தாண்டி அந்த அரசர் வந்து ரெவென்யூவை எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு, அதில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட் சயின்டிஃபிக்காக வந்து ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக நமக்கு இந்த சங்கம் பீரியட் முழுக்கவே ஒரு அரசாங்கம் எப்படி வரி விதிக்கணும், வர வருமானத்தை எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கிளியராக இருந்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கான டைம் ஃப்ரேம் தான். ஏன்னா நீங்கள் நான் சொல்கிறது எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், டெட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் அவங்க படிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிவில் ஆஸ்பிரண்ட்டாக, அகைன் ஐம் கமிங் பேக் டு த ட்ராக், ஒரு சிவில் ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா சங்கம் லிட்ரேச்சரில் இருக்கிற முக்கியமான தரவுகளை வந்து நீங்கள் பார்க்கணும். அது போக நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆசிரியர்கிட்ட இல்லை தமிழ் லிட்ரேச்சரில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏதாவது ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு நீங்கள் இதோடைய பேசிக் எசன்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் வந்து கிளியராக புரியும். நன்றி.